வணக்கம். 49 நாள் 3வது ப்ரோமோ ஞாயிற்றுக்கிழமை ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் ப்ராசஸை வந்து எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார் ஒன்று வந்து கொண்டு வந்துருக்காங்க. அந்த கார் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க போல இருக்குது. அதனால் அந்த காரில் கெமி அண்டு பிரஜின் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புற மாதிரி 2 கார் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே போவோம். ஆனால் ஒரு கார் தான் உள்ளுக்குள்ளே வரும். அந்த காருக்குள்ளே யார் வந்து இருக்காங்களோ அவங்க வந்து உள்ளே இருப்பாங்க. வராத காரில் இருக்கவங்க வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி புதுமையான ஒரு முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் எடுத்திருக்காங்க. அதை தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து லீக்கான இன்ஃபர்மேஷன் தான் கெமி தான் வந்து எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் இந்த இதெல்லாம் காட்டுறாங்கல்ல, ரொம்பலாம் காட்டும் போதே ரொம்ப சிம்பத்தி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கு தான் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. பிரஜின் வந்து பயந்துக்கிட்டே வெளியே போயிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்துடுவார் போல இருக்குது. இதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா அதுக்குள்ளே ஐயோ அச்சா வெளியே போறியா அச்சா, நான் என்ன பண்ணுவேன், நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், தனியாக இருந்து என்ன பண்ணுவேன், கத்தி கதறி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்டிங்னால ஒரு எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொன்னோம்னா உடனே உணர்ச்சிப்படுவாங்க. அது ஆக்டிங் நினைக்கிறவங்க அது ஓகேம்பாங்க. அது எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் எமோஷனல் அப்படின்னு நினைக்கிறவங்க எமோஷனல் நினச்சிங்க. அது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் விட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து கெமி தான் வெளியே போகிறாங்க. நான் எப்படி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஓடி வெளியே போனால் ஒரு லாஜிக்கலி சரியான விஷயமா இருக்கும். பட் ஆனால் கெமி வெளியே போகிறதுனால என்ன ஒரு பிரோஜனம் அப்படின்னு தெரியல. நல்ல ஒரு பிளேயர் தான். அது பிள்ளைனால வந்து சரியான மீடியா வெளிச்சம் இல்லாமல் தடுமாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நயன்தாரா கவின் நடிக்கிற படத்தில் ஒரு வாய்ப்போடு தான் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறனால ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆக இன்றைக்கி பிக் பாஸில் முதல்ல நடந்த சீசனில் உட்பட எல்லாமே பெருசாக நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் போல. ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சியான விஷயங்களோ இல்லை வந்து பேச்சுக்களோ இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இருக்காது. இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மற்றபடி ஒன்று பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் ஆனால் இதுக்கப்புறமேட்டு கேம் வந்து வேறு கலருக்கு வரும். பிரஜின் வெளியே போயிருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். சாண்ட்ரா தனியாக உட்காந்து இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், அவர் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய எமோஷ்னலான ட்ராமாஸ் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஆனால் கெமி வெளியே போனதுனால உள்ளுக்குள்ளே கெமியோட சர்க்கிள்குள்ளே இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரூலில் இருக்கவங்களுக்கு சில சிம்பத்திகள் ஃபீலிங்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி நடக்குது, அது என்ன மாதிரி ஆங்கிளில் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கலாம். ஸோ இதுக்கு பிறகு இன்னும் வந்து ஷார்ப்பான விஷயங்கள் நோக்கி பிக் பாஸ் நகரும். இந்த வாரம் நடந்த சம்பவங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் ஷார்ப்பாக நடக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்து இவங்க யோசிக்கிறாங்க, பிக் பாஸுங்கிற கேமுக்காக என்னென்ன விஷயங்கள் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் எமோஷ்னலான பல விஷயங்கள் இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு 2 ப்ரோமோவில் வந்த மாதிரி யார் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சர்வே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரோட பேச்சை யார் கேட்டுக்கிட்டு இங்கே நாமினேஷன் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா பொல்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஆல்ரெடி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருந்து இதை உடைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இண்டிவிஜுவல் கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மோஸ்ட் டிசர்வ்டு பர்சன் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. டிசர்வ் இல்லாத பர்சன் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு தோணுன விஷயம் இதுதான். இதை தாண்டி நீங்கள் என்ன யோசிப்பீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுது அப்படிங்கிறத பாருங்கள். பட் ஆனால் இந்த சிம்பத்தி அப்படிங்கிற விஷயம், சாண்ட்ரா அழுத விஷயம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக பயங்கரமாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இந்த இவ்வளவு எமோஷன் இவ்வளவு அழுகை தேவையில்லை. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா பிரஜின் வந்து திட்டு வாங்கும்போது ஐயோ நம்ம வந்து வெளியே பார்த்தா என்ன நினைப்பாங்க, நான் வந்து சும்மா தான் சொன்னேன், பால் ஊற்றுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்து சாண்ட்ரா அழுத விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தங்கச்சிக்கு அண்ணனுக்கு பால் ஊற்றணுங்கிற கான்செப்ட் ஓகே, அப்புறம் அப்பா அம்மாவுக்கு பால் ஊற்றணுங்கிற கான்செப்ட் தான் சொன்னீங்க. சரி, பிக் பாஸ்குள்ளே வந்து தங்கச்சிங்கிற அக்காங்கிற விஷயத்துக்கு ரம்யாவை சுபிக்ஷா அது மாதிரிலாம் சொல்லிக்கலாம். பட் ஆனால் அப்பா அம்மாங்கிற யார் இருக்காங்க பிக் பாஸ்குள்ளே, யாராவது அப்பா அம்மான்னு யாராவது ஒருத்தருக்காங்களான்னு இப்போ கண்டஸ்டன்ட்டில். ஸோ எதை வச்சு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சாண்ட்ரா வந்து சாண்ட்ராக்கான விசிபிலிட்டி இருக்குது. நேற்று திவ்யா ஃபுல்லாக சாண்ட்ரா மேலே வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த போர்க்களத்தில் வரும்போது பழைய இந்த ஹாலிவுட் படத்துலாம் பார்த்திங்கன்னா போர்க்களத்தில் சண்டை போட்டிருப்பாங்க. ராஜா வந்து முன்னாடி நின்றுட்டுருப்பார். ராஜாவை காப்பாற்றுறதுக்கு டமால் குறுக்க போதுட்டு வந்து இவர் விழுந்துருவார். தளபதி உள்ளே வந்து நெஞ்சில் வந்து கத்தி வாங்கிட்டு விழுந்துருவார், அம்பு வாங்கிட்டு செத்துருவார். அந்த மாதிரி சாண்ட்ராவுக்கு வந்து வர வேண்டிய எல்லா தாக்குதல்களையும் நேற்று வந்து திவ்யா வாங்கிட்டு போய் ஓட்டு வாங்கிட்டு இருந்துச்சு. அதுதான் வந்து நடந்திருக்குது. எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ சாண்ட்ராவையும் பிரஜினையும் வந்து விஜய் சேதுபதி காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.